கோவையைச் சேர்ந்தவர் பிரபல தொழிலதிபர் மார்ட்டின். இவர் கேரளா, மேற்கு வங்கம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் லாட்டரி சீட்டு விற்பனை தொழில் மற்றும் நாடு முழுவதும் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சிக்கிம் மாநிலத்தின் லாட்டரி சீட்டுகளை போலியாக அச்சடித்து விற்பனை செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொழிலதிபர் மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனா ஆகியோருக்கு சொந்தமான 70 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் லாட்டரி சீட்டு மூலம் சட்டவிரோதமாக வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 910 கோடி வரை சம்பாதித்ததும், அப்பணத்தை இந்தியா முழுவதும் உள்ள 40 நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்காக சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த 2022ஆம் ஆண்டில் ஒரு முறையும் 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் தொழிலதிபர் மார்ட்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி கைப்பற்றிய ஆவணங்களின்படி ரூபாய் 456.86 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. பிறகு மீண்டும் அக்டோபர் 2023 தொடர்ந்து 4வது முறையாக 4 நாட்கள் மார்ட்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது. அதில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேசிய கட்சிகளுக்கு நன்கொடையாக ரூபாய் 1300 கோடி வரை வழங்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி தற்போது 5வது முறையாக சென்னை மற்றும் கோவை துடியலூரில் உள்ள மார்ட்டினுடைய வீடு மற்றும் மார்ட்டின் குழும அலுவலகங்கள் மட்டுமல்லாமல் சிக்கிம், அசாம் போன்ற மாநிலங்களில் மார்ட்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமலாக்கத்துறை சோதனை காரணமாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல லாட்டரி அதிபர் மார்ட்டினை தொடர்ந்து மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை இன்று முடிவுக்கு வந்தது. இந்த சோதனையில் 2 பைகளில் முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகின. இதுகுறித்து புதிய தலைமுறை சார்பில் ஆதவ் அர்ஜுனா தரப்பினரை தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடைபெற்ற சோதனையானது மார்ட்டின் மருமகன் என்ற அடிப்படையில் மட்டுமே நடைபெற்றது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அளித்த சம்மனில் மார்ட்டின் மற்றும் அவரது மனைவி லீமா ரோஸ் ஆகியோரது பெயர் மட்டுமே இடம்பெற்றிருந்தது. அதேபோல ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டிலிருந்து ஆவணங்கள் அடங்கிய 2 பைகள் மட்டுமே எடுத்துச் செல்லப்பட்டன என விளக்கம் அளித்துள்ளனர்.